என்னடா ஸ்டார்டிங்கில் இருமுறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று குளிக்க போன இடத்துல செம்மையான ஆட்டம் போட்டதுனால சளி கொஞ்சம் ஹெவியாக பிடிச்சிக்கிச்சு. அதான் சளியை சாக்க வச்சு ஆட்டுக்கால் சூப் குடிக்கலான்னு போனால் எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி ஆவி பிடிச்சா போதுண்டா ராசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது மம்மி, சளிக்கு சூப் குடிச்சே ஆகணும், அப்போ தான் சரியாகும் அப்படின்னு நான் சூப்பு வாங்க கிளம்பிட்டேன். இங்கே வந்து பார்த்தா ஆட்டுக்கால் நல்லா கருகி இருந்தது. நான் கடைக்காரன்ட்டு அண்ணா கருகன கால் வேணாம், நல்ல காலை கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தம்பி கருக்கனா தம்பி எல்லாம் நல்லா க்ளீன் ஆகும்னு சொல்லி சொன்னார். சரி ரைட்டு, பெரியவங்க சொல்கிறீங்கன்னு அந்த ஆட்டுக்காலை வாங்கிட்டு அடுத்து சிக்கன் கடையில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் காலை மிதிச்சான். யாருன்னு பார்த்தா நம்ம டக்கேஷு. டக்கேஷு நீ எங்கடா இங்கன்னு டக்கேஷுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணுவோம் என்ன திட்டிக்கிட்டே க்ளீன் பண்ணாங்க. எதுக்குமான்னு கேட்டது ஏன்னா கருகன காலை வாங்கிட்டு வந்தாங்க. சரி விடுமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தேன். என் தங்கச்சி கிட்ட பெப்பர் சிக்கன் செஞ்சு தானே கேட்டதுக்கு அவன் முடியாதுன்ட்டா. இந்த வீட்டில் அண்ணங்காரனுக்கு மரியாதை இல்லைங்க. அடுத்து நம்ம ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எங்கள் அம்மா அரைச்சி ரெடியாக வச்சுட்டாங்க. அது உப்பு எல்லாத்தையும் போட்டு இதுக்கப்புறம் வேக வச்சா வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி திடீர்னு ரொம்ப சேட் ஆகிட்டாங்க. அவன் பார்வையிலே தெரியுது அவனுக்கு சிக்கன் வேணும்னு. உடனே எங்கள் வீட்டில் பாவம் பார்த்து எங்கள் அம்மா அவனுக்கு 2 பீஸை எடுத்து கொஞ்சம் லைட்டாக மசாலா போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு ஆள் இருக்காருங்க. ஒரு ஆடு இருக்காருங்க. நமக்காண்டி காலை பறி கொடுத்தாரு, அவர் தாங்க அந்த ஆடு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவரோட கால் சூப்பு செம்மையாக இருந்துச்சு. என் தங்கச்சி மிக்ஸில் எதையும் அரைச்சிட்டு இருந்தா. நான் அவன்கிட்ட போயிட்டு என்ன பியூட்டி கேரான்னு கேட்டதுக்கு இல்லை நீ பெப்பர் சிக்கன் கிடையில, ஸோ அதுக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன் அப்படி சொன்னான். எனக்கா ஷாக்கு. நான் அவன்கிட்ட கேட்டேன் என்ன பாப்பா அண்ணன் பெப்பர் சிக்கனுக்கு முடியாது சொல்லி இப்போ பண்ணித்தரேன் அப்படின்னு கேட்டதுக்கு உனக்காண்டிலாம் ஒன்றும் பண்ணல, நான் சும்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி சமைச்சு பார்க்குறேன், நல்லா இருந்தால் சாப்பிடு இல்லைன்னா விட்டுரு அப்படி சொன்னான். நான் இல்லை பாப்பா நீ சும்மா சாமா நல்லா தான் இருக்கணும்னு நம்பினேன். அப்புறம் என்ன ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் வெந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வெந்துருச்சு. நாங்களும் நம்பி வேறு பிளேட்டில் மாற்றிட்டு சாப்பிட்ற டயத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ சாப்பிடலாம். நம்ம கொஞ்சோண்டு ரசம், கொஞ்சோண்டு ஆட்டுக்கால், கொஞ்சோண்டு பெப்பர் சிக்கன் எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து வச்சு பிசைஞ்சு எடுத்து வாயில் வச்சு ஆகான்னு சொன்னால் டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.